ஏகே கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான பொடிமாஸ் தான் பண்ண போகிறோம். எதை வச்சுன்னா ஆட்டோட முளையை வச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சதும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். சட்டி நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லாவே மாறி இருக்கு, வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு மட்டனுக்கு ஒரு மாதிரி நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட தேவையில்லை. அதனால நம்மளுக்கு கொஞ்சமா போட்டா போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். பூண்டோட ஃப்ளேவர் லைட்டா இருந்தா போதும், அதிகமா இருக்க தேவையில்லை. கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், இப்ப நம்ம ஆட்டோட முளையை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இப்ப லைட்டா பெரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்னா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி நம்ம போட்டு அதை கிளறணும். அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்திருக்கு. இப்ப இதை நம்ம குட்டி குட்டியாவே கரண்டி வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டா வேக வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது உடஞ்சு போகுது. ரொம்ப போட்டு கிண்டுனா சரியா இருக்கு. இந்த மாதிரி லைட்டா நம்ம கரண்டி வச்சு பிரிச்சு விட்டுக்கலாம். வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு ரெடி ஆயிடும். சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 முட்டையும் இதுல நம்ம சேர்த்துக்கணும். இப்படியேவும் சாப்பிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு இப்படியேவும் சாப்பிடலாம். இந்த ஆனா அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாருக்குமே ஒரு 5 பேர் இருந்தா 5 பேருக்கும் பத்தாது. அதனால நம்ம இது கூட முட்டையும் சேர்த்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் நல்லாவே சாப்பிடலாம். 3 முட்டையை உடைச்சு வச்சிருக்கேன். இதை இதுல சேர்த்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரிதான், லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் தான் கிண்டணும். நம்ம ஊத்தின முட்டையும் கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும், நல்லா கிண்டிக்கலாம். முட்டையும் வந்துருச்சு, நல்லா அந்த முளையும் வந்துருச்சு. இது நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வாங்கி எல்லாருமே செஞ்சு பாருங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்தா திருப்ப திருப்ப நம்மளுக்கு சாப்பிட தோணும். அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது ஒரு அருமையான சைடிஷா இருக்கும். சும்மாவே கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுக்கு இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா நீங்க சாப்பிடுவீங்கன்னா காரம் கூட அதிகமா சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்டா தான் இருக்கும் காரம் அதிகமா போட்டாலும். வெறும் போட்டோட பிரைனை மட்டும் நம்ம போட்டு செஞ்சோம்னா கண்டிப்பா பத்தாது. ஏன்னா அதுவே ரொம்ப சின்னதுதான். அது கூட நீங்க இந்த மாதிரி முட்டையும் சேர்த்து செய்யும்போது
எல்லாரும் நல்லாவே சாப்பிடலாம். மிளகுத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இதோட பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். நம்மளோட ஆட்டு முளை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட அன்பான கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.